சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதமானது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் ஒரு சாதாரண மாதம் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. ஜோதிடத்தில் சொல்லியிருக்க கணிப்பின் படி பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் ரொம்பவே மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு மாதமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஆடி மாதமானதும் பிறக்க போகிறது. ஸோ ஆடி அப்படின்னு சொல்லும்போது கடவுள் வழிபாட்டிற்கு, குறிப்பாக அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய சூழ்ச்சி, கிரகங்களுடைய மாற்றம், இது அனைத்துமே இந்த காலகட்டத்துல நடக்க போகிறது. ஒரு கிரக பயிற்சி நடக்கும் போதே ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுங்க. இந்த ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா 3-4 கிரக பயிற்சி சேர்ந்து நடக்கும் போது கண்டிப்பா இதுல எதிர்பாராத பெரும் தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. சோ இன்னைக்கு அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு ஜூலையில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம், கிரக சேர்க்கை, கிரக சூழ்ச்சி காரணமாக உங்களுடைய ராசிக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதிர்கொள்ள போறீங்க என்பதை முழு விவரமாக பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பா துலாம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த கிரக பயிற்சின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும், இல்லைன்னா நெகட்டிவான விஷயம் ஏதாவது நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்க தவிர்க்கலாம், ஏற்படக்கூடிய நன்மைகளை நீங்க மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இதனாலதான் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்பும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான கணிப்பாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ ஜோதிடத்தில் மேல் நம்பிக்கை இல்லாத நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்குங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. துலாம் ராசினியர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா கிரக பயிற்சி நாட்டம் எப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில புரட்டி போட போகிறது என்பதை இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இவர் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல திருப்பம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவால் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் இப்போ நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகலாம், மனதைரியம் அதிகரிக்கும், புத்தி தெளிவு உண்டாகும், தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழில் தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இப்ப தெரிய வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது இப்போ ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொழில் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நல்லது உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகிறது. குறிப்பாகவே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மனம் மகிழும்படியான காரியங்கள் இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுடைய கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஏதாவது தீராத ஆசை இருந்தா இப்ப நீங்க முயற்சி செய்தீங்கன்னா உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஸோ கண்டிப்பா பெண்மணிகள் இந்த மாதிரி முயற்சிகளை இப்ப நீங்க மறக்காமல் செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இப்ப உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பதுதான் இப்ப நல்லது. கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது.
நண்பர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா உங்கள் மீது மதிப்பு கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரம், சிறப்பான ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. துலாம் ராசியில சித்திரை 3 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கை, கிரக சூழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி சூழ்ச்சிகளை ஏற்படுத்த போகுது என்பதை தெரிந்து கொண்டு கண்டிப்பா நீங்களும் அதற்கு ஏற்றுவாறு இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வது ரொம்பவே அவசியங்க. இந்த நேரம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சிக்கலா இருந்தாலும் சரி, அதை எப்படி சரி செய்வது, எப்படி சமாளிப்பது மட்டுமே நீங்க யோசித்து செயல்படணும். அதனால சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமா செயல்படுங்க. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முழுக்க கவனமா இருக்கணும். வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது அதே போல நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூர பயணங்களையும் நீங்க தவிர்ப்பது ரொம்ப அவசியம். துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை இப்ப உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதுதான் இப்ப உங்களுக்கு முக்கியமாகவே நல்லதுங்க. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் இப்ப நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்துல ஒரு உற்சாகம் ஏற்படும், மனதிலும் ஒரு உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்ததாக துலாம் ராசியில விசாகம் 1 2 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகத்தின் சூழ்ச்சியின் காரணமாக பார்க்கும் பொழுது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கிடும். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, எதுலையாவது ஒரு தடங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால எதையுமே செய்யாமல் இருப்பதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். கடன் பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. போட்டிகள் நீங்கிடும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. உத்தியோகஸ்தாரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு இப்போ உங்களுக்கு கிடைத்திடும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டை பெறுவீங்க. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க போகிறது. இந்த நேரத்துல நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமியை வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விதமான மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.